மாணவர்களே, அதிகாரம் வெல்லும் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 குரூப் 4 தமிழ் சிலபஸை ஒரு மையமாக வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு வினாத்தாளை தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். ஏன் ஏற்கனவே நடந்த வினாத்தாளை விவாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ சிலபஸ் பேஸ்டாக பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு துறை சார்ந்த தேர்வுகளில் பார்த்தோம்னா, இந்த நம்ம 2025 குரூப் 4 தமிழ் சிலபஸ் பேஸ்டாக நிறையா வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. அது எப்படி இடம்பெற்றிருக்கு, சிலபஸில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வினாக்களுக்குள்ளே போவோம். கொஸ்டின் நம்பர் 1, சரியான தொடரை கண்டறிக. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நகர நா இந்த ஒலி வேறுபாடில் இடம்பெறும். அப்போ என்ன வேறுபாடு வருதுன்னு பாருங்கள். முதல் பாருங்கள், இதுக்கு சரியான பதில் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஊன்கிறது பார்த்தோம்னா உணவு அப்படிங்கிற பொருளை இந்த இடத்துல வருது. அப்போ அதுக்கு சரியான பதில் கிடையாது. ரெண்டாவது, ஊன்கிறது பார்த்தோம்னா இறைச்சி. 2 சொல்லி ஊன் வந்துச்சுன்னா அதோட பொருள் பார்த்தோம்னா இறைச்சி. அப்போ நான் உண்ணும் பழக்கத்தை விட்டு விட்டேன். அப்போனா உண்ணுங்கிறதுக்கு பார்த்தோம்னா 3 சொல்லி வரும். அப்போ 3வது ராங்கு, முதல்வதும் ராங்கு. லாஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இந்த லா போட்டிருக்காங்க. இந்த லா வராது, வழக்கத்துக்கு இந்த லா தான் வரும். அப்போ இதோட சரியான பதில் பார்த்தோம்னா பி. 1க்கு ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 2, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. இதில் பார்த்தோம்னா நமக்கு பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் படிச்சிருந்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குளவி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இன்னொரு குளவி பார்த்தோம்னா வண்டு. அப்போ இதோட சரியான பதில் என்னென்னு பார்த்தோம்னா சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு பார்த்தோம்னா கலைச்சொல் அறிக அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இடம்பெற்றுரும். ஓகேங்களா? இதுக்கு என்ன சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூட் மியூசிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது யாழிசை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சேம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அறை. ரோட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா மனப்பாடம். டயடாக்டிக் காம்ப்ளிஷன் அப்படிங்கிறது நெய் எழுதுறோம். அப்போ இதோட சரியான பதில் 2, முதலுக்கு 2. அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் ஏன்னு டிக் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தோம்னா நமக்கு 1 சரியாக அக்யூரேட்டாக தெரிஞ்சிருந்தாலே நம்ம பார்த்தோம்னா ஆன்சரை கரெக்டாக எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 என்னென்னு பார்த்தோம்னா விழித்தொடர். இது பார்த்தோம்னா பகுதி ஆவில் பார்த்தோம்னா இலக்கணம் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இடம்பெற்றிருக்கும். அதில் உள்ள கேள்வி தான் இது. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தெரிக. நண்பா, அப்போ அந்த மாதிரி பா அப்படின்னு எங்கே வருதுன்னு பாருங்கள், கண்ணா. அப்போ இதோட சரியான பதில் பார்த்தோன்னா கண்ணா வா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பதிலாக இருக்கும். நம்ம நிறையா பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா படி அப்படிங்கிறதுக்கு குடி அப்படிங்கிறது தான் வரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது தவறான பதில். அதை இதோனிருங்க. இதுக்கு சரியான பதில் பார்த்தோம்னா கண்ணாவா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடல்படும் பாடல் வகை என்று கூறப்படுகிறது. கன்னி அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2 அடியில் பாடப்பட வேண்டியது. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் டி. 2 அடியில் இப்போ சப்போஸ் 2 அடிகளில் எதனால் பாடப்படுதுன்னு பார்த்தோம்னா எதுகையில் பாடப்பட வேண்டியது தான் பார்த்தோம்னா கன்னி. இது இப்போ 2024 குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ கேட்கப்பட்ட ஒரு வினா தான் இது. அது எதுகை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6, கூட்டப்பொருள் சொல் தருக. அதாவது கூட்டப்பொருள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு சொல் கொடுத்துருவாங்க. அதோட கூட்டப்பேர் அப்படிங்கிறது மொத்த பேர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வாழை குலை அப்படி மாதிரி நம்ம மரபு சொல் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்லுக்கு என்ன வரும் பார்த்தோம்னா கல் குவியல். அப்போ சரியான பதில் கல் குவியல். பாருங்கள், 1 தெரிஞ்சோடனே நமக்கு எல்லாமே சரியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், கல் குவியல் அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்தோம்னா பழம் குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. சரியான பதில். ஏன்னா கல் கட்டுன்னு வராது, பழம் மந்தைன்னு வராது, கல் மந்தைன்னு வராது. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இளமை பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எதில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 10வது வகுப்பு தமிழ் புக்கம் படிச்சிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தோம்னா இந்த கேள்வி கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். என்னென்னா வர்க்கை அப்படிங்கிறதே இடம்பெற்றிருக்கும். வர்க்கை அப்படிங்கிறது எதோட இளமை பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பழத்தோட இளமை பெயர், ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், நிறுத்தற் குறியீடுகள் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான வினா. இது பார்த்தோம்னா நமக்கு உண்டு, சிலபஸில் நமக்கு உண்டு. நிறுத்தற் குறியீடுகள் பார்த்தோம்னா சொல்லகராதி பகுதி 2ல் உள்ள சொல்லகராதியில் இடம்பெற்றிருக்கு நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிற இலக்கணம். இதில் நமக்கு சரியான பாருங்க படிப்போம். ஃபஸ்ட்டு இதில் வணக்கம் அப்படிங்கிறதுல ஒரு கம்மா போட்டிருக்காங்க.
ரெண்டாவதுல ஐயாவுக்கு ஒரு கம்மா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மா ரெண்டாவது கம்மா வந்து ஐயாங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து எழுத்து சொல் பொருள் அந்த மாதிரி ஒரு ப்ரொனன்சியேஷனில் வந்தால் தான் எழுத்துக்கு கம்மா சொல்லுக்கு கம்மா சொல்லுக்கு அப்படின்ட்டு நம்ம கம்மா போடுவோம். அப்போ இது அதுக்கான சரியான பதில் இல்லை. ரெண்டாவது பாருங்கள், வணக்கம். ஐயாவுக்கு ஒரு ஆச்சரிய உடனே நான் இணைய தமிழன் பேசுகிறேன். இது சரியானதாக தான் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கத்துக்கிட்ட கம்மா வரணும். இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த இணைய தமிழன் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வந்து பார்த்தோம்னா எழில் முதல்வன் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் இடம்பெற்ற ஒரு வாசகத்தை தான் நமக்கு கொடுத்து எது சரியான பதில்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 9, மருவு. பாருங்கள், மருவுங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊரோட மருவு மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது, எதோட மருவு வேணாலும் கேட்கலாம். நம்ம ஸ்கூல் புத்தகத்துலேயும் நிறையா மருவு சொற்கள் இடம்பெற்றிருக்கு. இது எதில் இருக்குன்னா சொல்லகராதியில் பகுதி 2ல் தான் இருக்குது மருவு சொல்லை தேர்ந்தெடுக்குங்கிறது. இப்போ எந்தை அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னு வந்து பார்த்தோம்னா தந்தை. இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சில இப்போ தமிழ் புத்தகத்துலனா எம் தந்தை அப்படிங்கிற மருவு தான் வந்து பார்த்தோம்னா எந்தை அப்படிங்கிற மாதிரி இடம்பெற்றிருக்கும். அப்போ தஞ்சைங்கிறது வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர், நெல்லைங்கிறது வந்து பார்த்தோம்னா திருநெல்வேலி இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் ஒரு மருவு சொல் கொடுத்துருக்காங்க. சரியான ஊர் பெயர்களின் மருவு. மயிலைங்கிறது மயிலாடுதுறை, தவறான பதில். புதுமைங்கிறது புதுக்கோட்டை, தப்பு. புதுகைன்னு வரணும் புதுக்கோட்டைக்கு. தஞ்சாவூருக்கு வந்து பார்த்தோம்னா தஞ்சை, இப்போ தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம். கும்பகோணங்கிறதுக்கு குழந்தை. அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள், மருவு சொல்களே எத்தனை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ நம்ம மருவு சொல்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் மாணவர்கள். நீங்கள் தான் வந்து பார்த்தோம்னா நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். பள்ளி பாடப்புத்தகத்திலே வந்து பார்த்தோம்னா நிறையா ப்ராக்டிஸ் நிறையா இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் வந்து பார்த்தோம்னா இதோட என்னென்னு பாருங்கள், தவறான ஊர் பெயர்களில் உள்ள இது எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உதகைனா உதகமண்டலம் சரியான பதில். புதுகை வராது நமக்கு, புதுகை தான் புதுக்கோட்டைக்கு வரும். தஞ்சாவூருக்கு தஞ்சை, கும்பகோணத்துக்கு. அப்போ இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஏன்னா தவறான ஊர் பேர் தான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 12, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்க. இப்போ கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா இப்போ எப்படி சொல்கிறது, சிலபஸில் எதில் வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும். இது எதில் இருக்குன்னா சொற்களை ஒழுங்குபடுத்திடுங்க, அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ளது தான் இது வந்து இப்போ நியூ சிலபஸில் உள்ளது ஒரு முக்கியமானது. வாங்க பிள்ளைக்குள்ளுக்குள்ளே போகணும். நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாது. இது சரியானதாக இல்லை. இயக்க நீரின்றி இதுவும் வராது. இவ்வுலக நீரின்றி மக்களால் இயங்க முடியாதுன்னு வருமா? வராது. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள், வேர்ச்சொல்லை அறிக்கை. வேர்ச்சொல்லுங்கிறது அறிக்கை வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் உண்டு. வேர்ச்சொல் அறிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அழகு 1லே இருக்குது. வேர்ச்சொல் அறிக்கை அதாவது சிலபஸில் படி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனை பெயர் என்னென்னு கேட்டுருங்க. வினையாளனை பேர்னா என்னென்னு வரும், அள்ளு இதில் வர்றது தான் வந்து பார்த்தோம்னா வினையாளனை. அப்போ இதோட சரியான பதில் எதுன்னு வந்து பார்த்தோம்னா படித்தவர். அகரவரிசை எப்படி எழுதுக. அகரவரிசைப்படுத்தி இப்போ கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தொலைநகல், முன்பதிவு, காசோலை, காணொலி, கடவுச்சொல். இப்போ நம்ம எப்படி இதை அகரவரிசையை எழுதணும்னு வந்து பார்த்தோம்னா வரிசையை படிச்சோம். ஃபஸ்ட்டு கா, அடுத்தது கா, அடுத்தது கி, அடுத்தது கி, அடுத்தது கு. இந்த வரிசையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஞா வரிசைக்கு வரணும். அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உள்ளது கடவுச்சொல். அப்போ இதில் கடவுச்சொல் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் மட்டும்தான் கடவுச்சொல் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. ரெண்டாவது காசோலை. அப்போ நமக்கு முதல் சரியாக தெரிஞ்சாலே பாருங்கள் ஆன்சர் சரியா. இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 என்னென்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15 அகரவரிசைப்படி எழுதுக. பாருங்கள் அகரவரிசைப்படுறதுல இதிலே வந்து பாருங்கள் கூந்தல், கோலம், கிழக்கு, கௌதாரி. இப்போ தான் சொன்னேன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னேன் உங்கள்கிட்ட. எப்படி சொன்னேன்? கி இல்லை கா கி கு கை கோ கவ் அப்படின்னு சொன்னேன். இப்போ நமக்கு எது ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள், காவில் இல்லை கீழே வந்து பார்த்தோம்னா கிழக்கு இடம்பெற்று இருக்குது. அப்போ பாருங்கள் ஒன்று தெரிஞ்சோடனே பாருங்கள் கி கு கே கை கோ கவ். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா இதோட சரியான பதில் இருக்குது. அப்போ நம்மளுடைய அகரவரிசையில் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கா அப்படின்னு தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு சரியான பதிலாக இடம்பெறும். நெக்ஸ்ட்டு பாருங்கள்
பாருங்கள், இது ஒரு முக்கியமானது. இப்போ 2025 குரூப் 4 சிலபஸில் வந்து பார்த்தோம்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்த பகுதி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 வினாக்கள் கேட்குற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தோம்னா நீங்கள் இப்போ வந்து சிலபஸில் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தோம்னா அழகு 5ல் வந்து பார்த்தோம்னா வாசித்தல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. இப்போ புதுசாக உள்ள குரூப் 4 2025 சிலபஸில் வந்து பார்த்தோம்னா வாசித்தல் அப்படிங்கிறதுல இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபை படிங்க, நல்லா ஒன்ஸுக்கு 2 டைம் படிங்க. மக்கள் வாழ்வில் பிறந்து முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. அப்போ முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மக்கள் வாழ்வில் பிறந்து நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எதுன்னு வந்து பார்த்தோம்னா விழா. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா விழா, ஆப்ஷன் பி. அடுத்து பண்ணுங்க, மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்படையாக திகழ்கிறது. இது எது கேள்விட்டோம்னா விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருங்க பாருங்க, பண்பாட்டின் வெளிப்பாடாக. அப்போ இதோட சரியான பதில் பண்பாடு. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக நிகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விளக்கப்படுகிறது. அடுத்து 18ஆம் கொஸ்டின் பாருங்க, இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையதுன்னா புகார் நகரம். அடுத்து வந்து மேலே படிச்சுக்குவோம், மணிமேகலையிலும் விளக்கப்படும். இந்திர விழா என்பது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். அப்போ கொஸ்டின் நம்பர் 19, இந்திய விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது எதுனா புது மணல். இந்திரா விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்னா 28 நாட்கள் வந்து நடைபெறும். பாருங்கள் மாணவர்களே, பத்தியை வந்து பார்த்தோம்னா ஒன்ஸுக்கு 2 டைம் நல்லா படிச்சுங்க. நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக தான் கேட்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம வந்து குரூப் 4ல் வந்து பார்த்தோம்னா நிறையா மார்க் எடுக்க முடியும். வாங்க அடுத்த வினாக்களுக்குள்ளே போவோம். கொஸ்டின் நம்பர் 21, சரியான வினாச்சொல் அமைத்து வாக்கியத்தை சுட்டுக. வினாச்சொல் வாங்க போவோம். கவிதை எழுதியவர் என்ன அப்படியா வரும், கவிதையை எழுதியவர் யாருன்னு வரணும். அப்போ இது தவறு. செல்வத்து பயன் எத்தனைன்னு, செல்வத்தன் பயன் வந்து ஈதல்னு வரும். அப்போ செல்வத்து பயன் யாதுன்னு கேட்கணும். அப்போ தான் இது சரியானதாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3, தமிழகத்தின் முதலமைச்சர் யார். இது சரியானதாக இருக்குது. வாங்க அடுத்ததையும் பார்த்துருவோம். பொய்கை ஆழ்வார் எவற்றை பிறந்தார்னு வருமா, எங்கு பிறந்தார்னு வரும். அப்போ இதோட சரியான பதில் தமிழகத்தின் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது தான் இதோட சரியான பதிலாக இருக்கிறது. அடுத்த கேள்விக்குள்ள வாங்க போவோம். தொடரை படித்து விடை ஏற்று வினாவை தேர்ந்தெடு. பாருங்கள், பூங்கொடி தன் தோழியிடம் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இதுக்கு இது வந்து பதிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வினாவை நமக்கு தேர்ந்தெடுக்கணும். பூங்கொடி தன் தோழியுடன் ஏன் சென்றாள்னா இங்கே வந்திருக்கும். அப்போ இது தவறு. பூங்கொடி எந்த பள்ளிக்கு சென்றால், இங்கே வந்து பார்த்தோன்னா எந்த பள்ளிக்கு போனான்னு இருக்கான், இதுவும் தவறான பதில். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு பார்த்தோம்னா பேருந்தில் சென்றிருக்கா. அப்போ இது சரியானதாக இருக்குது. இருந்தாலும் அடுத்ததையும் பார்ப்போம். பூங்கொடி யார் யாருடன் சென்றால், யார் யாருடன், தன் தோழியோடு தான் எங்கே சென்றால், பேருந்தில் ஏறி தான் போயிருக்கா. அப்போ இதுக்கு சரியான கேள்வி வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 23, சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. வினாச்சொல்லை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வினாச்சொல் அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி உள்ளது. வாங்க போவோம். அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார். இது வந்து பார்த்தோம்னா செய்தி தொடர் மாதிரி இருக்குது. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு கலவை தொடராக இருக்குது. அந்தோ என் செல் பறி போயிட்டு, இது வந்து பார்த்தோம்னா உணர்ச்சி தொடர் இருக்குது. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா. அப்போ நமக்கு இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், வேர்ச்சொல் வந்து பார்த்தோம்னா இப்போவே நம்ம ஒரு 2-3 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். அப்போ வேர்ச்சொல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வேர்ச்சொல்லுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஏன்னா வேர்ச்சொல்ல இப்போவே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 4-5 கேள்வி கேட்டோம். இதுக்கு இப்போ பார்க்கும்போது அப்போ இன்னும் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுதுதில். அப்போ இது இந்த கேள்வியை வாங்க பார்ப்போம். உறங்கு நாள் என்ற வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் எதுன்னு வந்து பார்த்தோம்னா உறங்கு என்பது தான் சரியான பதில். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா திரைவானில் கொடி கட்டி பறந்தார். அப்போ கொடி கட்டி பறந்தார் இதெல்லாமா சிலபஸில் உண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா அழகு 5ல் வந்து பார்த்தோம்னா வாசித்தல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா ஊமை பொருளின் பொருளறிதல்னு ஒரு இது இருக்கும். அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. கொடி கட்டி பறந்தார்னா புகழ்பெற்று விளங்குதல் சரியான பதில். இது கம்பினீட்டல்ங்கிறது வந்து பார்த்தோம்னா விரைந்து வெளியேறுதல்னு ஒரு மரபு தொடர்களில் உள்ளது வந்து பார்த்தோம்னா இப்போ விரைந்து வெளியேறுதல்னா கம்பி நீட்டல். எண்ணி செயல்படாமை அப்படிங்கிறதுனா பட்டறிவில்லாத, அதாவது இது பட்டறிவில்லாத படிப்பறிவு நீண்ட காலமாக இருப்பது வந்து பார்த்தோம்னா நிலை பெற்று இருத்தல்.
இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தோம்னா வாக்கிய அமைப்பினை கண்டிருக்க. இப்போ பந்து உருண்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தன்வினை. இது வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கிலே உள்ள கேள்வி, 9ஆவது வகுப்பு தமிழில் உள்ள கேள்வி. இது வந்து பார்த்தோம்னா தன்வினை. இது இதில் இடம்பெற்றிருக்கும் வந்து அழகு 3ல் வந்து பார்த்தோம்னா எழுதும் திறன் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா தன்வினை பிறவினை அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ளது வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எதுன்னு வந்து பார்த்தோம்னா உற்றது உரைத்தல் விடை. இதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட்டு, பிறவினை தொடரை தேர்ந்தெடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிறவினை தொடர் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் வந்து பிறவினை. தன்மைன்னா தனக்கு தானே பண்ணிக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இப்போ பிறவினை தொடர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். பூங்குழலி திருக்குறள் கற்றிலல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எதிர்மறை மாதிரி தெரியுது. பூங்குழலி திருக்குறளை கற்றால்ங்கிறது வந்து பார்த்தோம்னா தன்வினை, தனக்காக பண்ணிக்கிட்டதுனால தன்வினை. பூங்குழலி திருக்குறளை கற்பித்தாள்ங்கிறது வந்து பார்த்தோம்னா பிறருக்காக பண்ணியிருக்கா. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் சி தான். கொஸ்டின் நம்பர் 29, யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது என்ன, நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து சீருடை. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் பி. வலுவுச் சொற்களை நீக்கி எழுதுக. பாருங்கள், இது நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு கேள்வி தான். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இதில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே. இதோட சரியான பதில் ஆப்ஷன் சி. பால் வள்ளுவமைதி மற்றும் திணை வள்ளுவமைதி. ஏன்னா வித்துவ கோட்டை அம்மான்று அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு பெண் மாதிரி இமேஜினேஷன் பண்ணுவோம். அதை பார்த்தோம்னா ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார், அதனால அது பால் வள்ளுவமைதி. பூனையார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பூனைங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு அக்கறின பேர், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி சொல்கிறதுனால அது திணை வள்ளுவமைதி. கொஸ்டின் நம்பர் 31, தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பன்மையை குறிக்கும். அன்றுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒருமையை குறிக்கும். அப்போ இதுவும் சரியானதாக இருக்குது. ஆனால் பானையை உடைத்தது கண்ணன் இல்லை. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் சி. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சரியான பதிலாக இடம்பெற்றிருக்கு. அப்போ இதோட சரியான பதில் எதுன்னு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 32, திசை சொற்கள். இப்போ ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும் இந்துஸ்தானி. அப்போ 1க்கு 2. அப்போ வேற எங்கேயும் 2 இருக்கா? அந்த பாருங்கள், 1க்கு தெரிஞ்சாலே நமக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆப்ஷன் சி. அப்போ பாருங்கள், துட்டு அப்படிங்கிறது டச்சுக்கும், நபர் அப்படிங்கிறது அரபிக்கும், குல்லாங்கிறது பார்சிக்கு இடம்பெற்றிருக்கு. கொஸ்டின் நம்பர் 33, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய. வாங்க பார்க்கலாம். பிரிண்டர் அப்படின்னா படி எடுப்பின்னு வராது, வேறு வரும். சரியாக தெரில, நான் சொல்கிறேன் மன்னர்களே. அது வந்து ஹார்ட் டிஸ்க்னால் மென்பொருள் வராது. மென்பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர்னால் தான் மென்பொருள் வரும். ஸ்க்ரீன்னா வந்து பார்த்தோம்னா தொடுதிரைன்னு வரணும், இங்கே ஸ்க்ரீன் இருக்குது. கீபோர்ட்னா விஷயம். அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் டி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டிருக்கு. முக்கியமான நல்ல ஒரு கொஸ்டின். ஸ்டாம்ப் பேட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மை பொதி. இதான் வந்து பார்த்தோம்னா இதோட சரியான பதில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான கூட்டினை தெரிவு செய்ய. என்பது எதிர்மறை இடைநிலை. சரியானது 1. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. இதுவும் சரிதான். வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய விடுவோம். அப்போ இதுவும் சரிதான். அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 3ம் சரி. கொஸ்டின் நம்பர் 36, கூற்று சரியா தவறா என்று கேட்டிருக்காங்க. உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு பொருள்களை தருவதில்லை. இது தவறானது 1. உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும், தனித்து இயங்காது. தப்பு. அப்போ 2மே தவறு. கூற்றும் தவறு, காரணம் தரும். ஆப்ஷன் டி. அடுத்தது சரியா தவறா. ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். அதுவும் சரிதான். ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். உயர்தனைக்கு உரியவன் நான். சரி. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. ஆப்ஷன் பி. இது வந்து பார்த்தோம்னா சிலபஸில் அக்கறினை உயர்திணை பெயர்கள்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த குறில் நெடில் வேறுபாடு அழகு 1 இலக்கணம் இருக்குல்ல, அங்கேயும் இதில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 38, குறில் நெடில் மாற்றத்திற்கான தவறான இணையை கேட்டிருக்காங்க. குறில் நெடில் மாற்றம். இறை ஈகை. படம் பார்த்தல் சரி. உடல் ஊன் சிறகு வளர்த்தல்ங்கிறது தான் வந்து பார்த்தா நம்ம படிக்கும்போது என்ன பண்ணிச்சோம், படம் பார்த்தல், சிறகு வளர்த்தல், உடல் ஊன், இறை ஈகை. அப்போ இறை ஈகை தானே ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்குங்கிற மாதிரி விட நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா குரல் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க.
கொஸ்டின் நம்பர் 39. கொஸ்டின் நம்பர் 39 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேர் சொல் தயார். பாருங்கள், வேர் சொல்களை எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மாணவர்களே. வேர் சொல்லுக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறத பாருங்கள். தருகின்றார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேர் சொல் வந்து பார்த்தோம்னா தான். வனப்பு சொல்லும் பொருளில் வரும். அழகு ஆப்ஷன் ஏ. வனப்போட இது வந்து பார்த்தோம்னா அழகு. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. பாருங்கள், ஒரு முக்கியமானது 63வது கொஸ்டின். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். இது வந்து பார்த்தோம்னா அழகு 2 சொல்லகர அதில் இருக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்கும். அதுதான் இது. இசை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்று தெரியும், என்னென்னா புகழ் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த கீர்த்தனையில் வந்து பார்த்தோம்னா இசைனா புகழ் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பாங்க பக்தி இலக்கியங்களில் 11th சிறப்பு தமிழில். அந்த இதில் உள்ளது புகழ்னா இசை. இதோட சரியான பதில் ஆப்ஷன் பி. இதோட சரியான பதில் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 42. பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர் அப்படின்னு வந்தவங்க இதுவும் வந்து பார்த்தோம்னா இப்போ சிலபஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏரி. ஏரியில் குளித்து விட்டு. ஏரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நீர்நிலை. அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரீ வரும். அப்போ இந்த ரீ எதில் இருக்குது? இதில் இல்லை. அப்போ ஏயும் கிடையாது, டியும் கிடையாது. இது பியும் சியும் இருக்குது. குளித்து விட்டு மலை மீது ஏறினான். மலை மீது, மலைக்கு இல்லை, சரி. ஏறினான், இதுவும் சரியாக இருக்குது. அடுத்ததையும் பார்த்துருங்க. விட்டு மலை மீது ஏறின. பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம்னா நீர்நிலைக்குள்ள ரீ இருக்குது. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம்னா இதோட சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 43. கனகச்சுவை. கனகச்சுவை பார்த்தோம்னா சொல்லும் பொருளில் வந்திருக்காங்க. இப்போ கனகச்சுவை அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்தோம்னா, கனகச்சுவைனா பொன் வண்ண நீர்நிலை. ஆப்ஷன் டி. பாருங்கள், இதில் கேட்டிருக்க பொறுத்துக்கள்லாம் பார்த்துங்க மாணவர்களே. ஒன்று சரியாக இருந்துச்சுன்னா மிச்சம் எல்லாம் பாருங்கள் பொருந்திருக்கும். பாருங்கள், ஆப்ஷன் ஏ பொன் வண்ண நீர்நிலை. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் சேர்த்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லோரும் பாருங்கள் ஒன்று கூற்றல் இடம், ஒன்று இடம் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினச்சிருப்போம். ஆனால் இதோட சரியான பதில் பார்த்தோம்னா ஓரிடம். ஆப்ஷன் ஏ. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. எண்ணடை அடுத்ததும் பாருங்கள் ஒரு எண்ணடை சேர்த்துருக்காங்க. இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பகல். ஆப்ஷன் சி. ஏன் சார் ஒரு பகலுங்கிறீங்க, ஓர் பகல்னு வராதா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓர் பகல்னு வந்தால் அதுக்கு பக்கத்தில் உயிரெழுத்து இடம்பெற்றிருக்கணுங்க. ஓர் அமைச்சர். இதுதான் வந்து பார்த்தோம்னா சரியான பதிலாக இருக்கும். அந்த மாதிரி இடம்பெற்றிருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஓர் அப்படிங்கிறது இடம்பெறும். கொஸ்டின் நம்பர் 46. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள். இதை வந்து கலவை தொடராக மாற்றுக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். அந்த மாதிரி தான் வந்து சேர்த்து எழுதணும். 2 சென்டென்ஸாக கொடுத்துருக்கிறத சேர்த்து எழுதணும். பாருங்கள், இது ஃபஸ்ட்டே சரியான பதில் தான், நமக்கு தெரிஞ்சோடனே தெரிஞ்சிருச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47. எழுத்து உலகில் அமைந்துள்ள வாக்கியங்கள் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தோம்னா சிலபஸில் இருக்குது. என்னென்னா பேச்சு மொழியில் உள்ளதை ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து சிலபஸை எடுத்து வச்சிங்க கையில். இது எங்கெங்கே இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு வந்தோம்னா பிடிஎஃபாக நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பயன்படுத்திங்க. நானும் அவனும் உள்ளே சென்றோம். எழுத்துலைகள் அமைந்த சரியானதில். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. இது வந்து பார்த்தோம்னா பேச்சு வழக்கில் இருக்குது. நம்மள்ட்ட எழுத்து வழக்கில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது தவறு. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா? அவ்வளோ தூரம், அவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு மொழி. அப்போ இது கிடையாது. ஏன் முடியாது? அப்போ இது சரி. அப்போ 1-4 தான் சரி. ஆப்ஷன் டி. தவறான நிறுத்தற் குறியிட்ட தொடர். பாருங்கள், அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா பஞ்சுவேஷன் நிறுத்தற் குறியீடுகள் வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம். எது தவறான நிறுத்தற் குறியிட்ட தொடர்? மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். இது சரி. ஏன்னா நம்மள்ட்ட தவறானதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் சரியானதை எது பண்ணிடக்கூடாது மாணவர்களே. பாருங்கள் எப்படி எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்கன்னு. எழில் என்ன சாப்பிட்டாய்? சரியான பதில். மா பலா வாழ்வை என்பன முக்கணிகள். இதுவும் சரியாக இடம்பெற்றிருக்கு. கார்மேகம் கடுமையாக உழைத்தால் அதனால் வாழ்வில். பாருங்கள் 2 கமா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறான பதில். இதோட சரியான பதில் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 49. நிறுத்தற்குறிகளை அறிதல். செல்வி பாடம் படித்தாயா? படித்தாயா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வினா வாக்கியம் மாதிரி வந்துருக்கு. இங்கே கொஸ்டின் மார்க் வரும். அப்போ இது தவறு. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இது சரியானதாக இருக்குது. வாங்க அடுத்த. இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டான் கண்ணன். இது தவறான ஒன்று. பூ பழம் பார்க்க கமா வரணும், வேணும்னா ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருங்க. அப்போ இது இந்த ஆன்சர் பி தான் வந்து பார்த்தோம்னா இதோட சரியான பதிலாக இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 50. 50 வந்து பார்த்தோம்னா ரை, குறை,
அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கு. இப்போ வந்தோம்னா இது எதில் இடம்பெற்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குரூப் 4 சிலபஸில் ரா ரா அப்படிங்கிற அந்த வேறுபாட்டில் வந்து இடம்பெறும். ஏன்னா முதல்ல நான் அப்படிங்கிற வேறுபாட்டில் உள்ளதை பார்த்தா இப்போ ரா ரா. குறை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நாய் குறைக்கிறது. ஏன்னா நாய் குறைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ குறைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த ரை தான் வரும். குறை இப்போ அளவை குறைத்தல். இதுவும் சரியான பதிலாக இடம்பெற்றிருக்கு. இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 51. சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னா இப்போ கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு சொற்றொடராக அமைச்சு எழுதணும். அதில் எது சரியாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். தஞ்சை பெரிய கோவில் ராசனால் கட்டப்பட்டது. அப்படி வரக்கூடாது. ஆளுங்கிறது பிரிஞ்சு வரக்கூடாது. அப்போ இது தவறு. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. இது சரியானது. ராசராசனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில். இது வந்து அப்படி வராது. இது வந்து இப்போ செயல்பாட்டு வினை தொடர் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டப்பட்டது ராசராசனால். அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 52. வினையாளனை பெயரை தேர்ந்தெடுக்க. வினையாளன் பெயர் வந்து பார்த்தோம்னா வினையாளன் பெயர் வந்து பார்த்தோம்னா இல்லைன்னா அல் அப்படிங்கிறதுல தான் முடியும். அப்போ வந்தார்னு ஒன்று இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். வா அப்படின்னா வந்தவர். இதுதான் வினையாளனை பெயர். வாங்கிறது. வந்தார் அப்படிங்கிறது இறந்த காலத்தை முடிஞ்சது போயிடுது. நெக்ஸ்ட் 53 என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்சொல் அப்படிங்கிறதோட எதிர்சொல். இன்சொல்னால் என்ன எதிர்சொல்லாக இருக்க போது வன்சொல் அப்படின்ட்டு நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. எதிர்சொல் தருக. விண்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சேதம் குறிக்கும். உடனே சேதம் தானே வருது, இது என்ன சேதமற்றன்ட்டுன்னு சொல்லிட்டு வேறு சேதம்னா பாதிப்புன்னு அப்படின்னு சொல்லி பிஏ குறிச்சிடக்கூடாது மாணவர்கள். எதிர்சொல் தருக. அப்போ சேதமற்ற. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 55. பால் ப்ளஸ் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது என்னென்னு வந்து பார்த்தோம்னா பால் ஊறும். இது வந்து பார்த்தோம்னா நம்ம புக்கில் உள்ளே ஒரு கேள்வி தான். அதனால் இதை நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 56. மாசறை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்தோம்னா மாசு கூட்டல் அறை என்பது வந்து பார்த்தோம்னா சரியான பதில். வாங்க நெக்ஸ்ட் வினாக்களுக்குள்ளே போவோம். கொஸ்டின் நம்பர் 57. பாருங்கள், இது இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க. அந்த கேள்வி வந்து பார்த்தோம்னா அடைப்பு குறிகளில் உள்ளதை அந்த சென்டென்ஸ் வந்து எதில் பொருந்ததோ வந்து பார்த்தோம்னா அதை வந்து கரெக்டானதாக தேர்ந்தெடுக்கணும். இது சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அழகு 2ல் வந்து பார்த்தோம்னா சொல்லகராதியல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா இது இடம்பெற்றிருக்கு. அடைப்பு குறியில் உள்ளதை எடுத்து சென்டென்ஸாக எழுதி பார்க்குறது. வாங்க வினாக்களுக்குள்ளே போவோம். எல்லோருக்கும் பெரிய வணக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சரியாக இருக்காது. அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான். தவறு. பெரிய ஓவியமாக வரைந்துவான். இது சரியானதாக இருக்குது. பெரிய வழங்கிடம் பழகாதே. அப்போ இதோட சரியான பதில் எதுனா ஆப்ஷன் சி. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். பாருங்கள், இதுவும் பார்த்தோம்னா கீழ்கண்ட சரியான இணைப்பு சொல். இதுவும் வந்து பார்த்தோம்னா இப்போ குரூப் 2025 சிலபஸில் இடம்பெற்றிருக்கு மாணவர்களே. அதாவது வந்து பார்த்தோம்னா அதுபோல் அதுவாதல் அப்படிங்கிற சொற்களை இணைச்சி எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இதோட சரியான பதில் என்னன்னு வந்து பார்த்தோம்னா எனவே பிறருக்கு கொடுத்தல் செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அதுபோல் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஏனெனில் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். மேலும் அப்படிங்கிறது வராது. கொஸ்டின் நம்பர் 59. அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். பாருங்கள், இதுவும் கேட்டுங்க. டேஸ் அவை நம்மை வாழ்வில் வளமாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏனெனில் அவை வாழ்வில் வளமாக்கும். ஆப்ஷன் பி. நேற்று நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளம்புகள் நிரம்பின. அப்போ அதனால். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 61. கொஸ்டின் நம்பர் 61 என்னென்னா இரட்டை கிளவி போல் டேஸ். இரட்டை கிளவி போல்னா வந்து பார்த்தோம்னா ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிக்குது. ஏன்னா இரட்டை கிளவி போல் சேர்ந்தவன்கள் பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யாருங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன? ஒற்றுமை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வெளிப்படைத்தன்மை அப்படின்னு வரும். நகமும் சதையும் போல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ என் தாய் வந்து என்னை வந்து நகமும் சதையும் போல் என்னை பாதுகாத்து வளர்றது அந்த மாதிரி வரும். நீர்மேல் எழுத்து மேலே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நிலையின்மை. அதுவும் சரிதான். பொருந்தாதினை மலைமுகம் காணா பயிர் போல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உவகை. அப்போ இதோட இது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. மாணவர்களே, உள்ளங்கை நெல்லிக்குள்ள வெளிப்படைத்தன்மை தெளிவு ரெண்டுமே ரைட்டு தான். நகமும் சதையும் போல் நட்பும் ரைட்டு தான். நீர்மேல் எழுத்து போல் நிலையின்மை. நீர்மேலே எழுதுனா நிலைச்சா இருக்காதுல்ல. அப்போ மலைமுகம் காணப்பொருளுங்கிறது வந்து உவகை தான் சரியான பதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஊமை கண்ட கனவு போல். பாருங்கள் மாணவர்களே, இப்போ அதே மாதிரி ஊமை பொருள் கேட்டிருக்காங்க. ஊமை கண்ட கனவு போல அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தவிப்பு.
உடுக்கை இழந்தவன் கை போல, உடுக்கை இழந்தவன் கை போல. நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ 4ன்னு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு. அப்போ 3 இது 4 4ன்னு இருக்குது. அப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம். உடுக்கை இழந்தவன் கை போல, அப்போ நட்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வரையா மரபின் மாறி போல, கொடை. ஒருமையில் ஆமை போல அப்படிங்கிறது அடக்கம். கொஸ்டின் நம்பர் 64. கீழ் கொடுத்தப்பட்டுள்ள சுருங்கிய காய் எது? சுருங்கிய காய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம 10வது வகுப்பு 10th புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க தமிழ் வினாக்களில் வந்து பார்த்தோம்னா இது இடம்பெற்றிருக்கு. அப்படின்னா வந்து பார்த்தோம்னா சுருங்கிய காய் எதுன்னு வந்து பார்த்தோம்னா சூம்பல். ஆப்ஷன் சி. ஆன்சியல் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பண்டைய இலக்கியம். இதுவும் வந்து பார்த்தோம்னா புக் பேக்கில் உள்ள ஒரு கலைச்சொற்கள் அறிக்கை தான். இது வந்து பார்த்தோம்னா ஒரு புக் பேக்கில் உள்ள ஒரு கலைச்சொற்கள் அறிக்கை. இது வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்தால் இது வந்து 11th புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் எல்லாமே. பிலாசபர் அப்படிங்கிறது யாருன்னு வந்து பார்த்தோம்னா மெய்யியலாளர். பிலிப் அப்படின்னா நம்பிக்கை. ரினைன்ஸ்னா மறுமலர்ச்சி. இந்த கேள்வி தான் போன டைம் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இதோட தமிழாக என்ன? ரிவல்யூஷன்னா மீட்டுருவாக்கம். அப்போ இதோட சரியான பதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு 4, 2வது 2. ஆப்ஷன் சி இதோட சரியான பதில். கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். உடன்பட்டு கூறிட்டான். அப்போ அதோட விடை என்னவாக இருக்கா? நேர்விடை. சாரி பண்ணவர்களே, நேர்விடை. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 68. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி பொறுத்துக. ஹியூமனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மனிதநேயம். மெர்சி அப்படின்னா கருணை. அப்போ 4, 3. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ. பாருங்க மாணவர்களே, நிறையா பொறுத்துகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இது தெரிஞ்சிட்டாலே மிச்சம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா சரியாக பொருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து முழுக்க ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரினா சரக்குந்து. பாருங்கள், நேத்திரக்குறுதலுக்கு மாணவர்களே ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். மாணவர்கள். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். மாணவர்கள் அப்படிங்கிற இடத்துல மேலே ஒரு அப்போஸ்ட்ரோபி வரணும். ஆம் என்பதை போல் தலையாட்டினார்கள். இதோட சரியான பதில் சி. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்வோனே வெற்றி பெறுவான் அப்படின்னா துன்பத்தால்னு வரும். துன்பத்தை. ஆப்ஷன் பி. பாருங்கள், நிறையா கொஸ்டின் நமக்கு வந்து பேசிக்காக தான் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 71. ஆன்சர் என்பதன் பொருள் என்னென்னு வந்து பார்த்தோம்னா ஆன்சர் அப்படின்னா என்ன? விடை. நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா சார் ஆன்சர் தப்பாக வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆன்சர்னால் வந்து பார்த்தோம்னா விடை. விடை தான் சரியான பதில். மிகச்சரியான விடையெல்லாம் கிடையாது, விடை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணை எந்த இடம் பண்ண? கிராமம் அப்படிங்கிறது வந்து ஊர். ஹாஸ்பிட்டல்னால் மருந்தகம். தப்பு. குசினி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சமையலறை. இதை தான் வந்து பார்த்தோம்னா அஃபிஷியல் ஆன்சராக கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். இந்த தேர்வோட டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா இந்த குசினின்னா சமையலறை அப்படிங்கிறது தான் சரியான சொல்லும் பொருளாக கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க மாணவர்களே. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திறன் அட்டை. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா இதோட சரியான பதில். ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை என்னன்னு வந்து பார்த்தோம்னா மறை விடைங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா சரியான பதில். ஏன்னா மறுத்துட்டோம் அப்படின்னா அது மறைவிடை. வாங்க அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். கொஸ்டின் நம்பர் 75. பாருங்கள், வேர் சொல் அறிக. வினைமுற்றை வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிக. தா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தந்தங்கிறது வராது. தருகின்றனர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஏன்னா வினைமுற்று கேட்டிருக்காங்க. சிரி என்னும் வேர் சொல்லின் வினையாளனை பெயர் அப்படின்னா சிரித்தவள். இப்போ தான் சொன்னேன். அல் அப்படிங்கிறது வரணும், இல்லாட்டி அருன்னு வரணும் வினையாளனை பேரில் பொறுத்தவரையும். உன் என்னும் வேர் சொல்லின் இருந்து வினையாளனை பேரை கண்டடிக்க. அப்போ உன் அப்படின்னா இதுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உண்டவன். தருகுவேன் என்பதன் வேர் சொல்லை கண்டுக. தருகுவேன் அப்படின்னா தா. காப்பார் என்பதன் வேர் சொல் என்னென்னு வந்து பார்த்தோன்னா இப்போ காப்பார் அப்படின்னா கா. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் சரியான. அப்போ வேர் சொல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்கள் மாணவர்களே. ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து பார்த்தோம்னா இந்த 2025 குரூப் 4 மாடலில் வந்து பார்த்தோம்னா எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வினாக்கள். ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக அப்படிங்கிறது கேள்வி. முதல் என்னென்னு வந்து பார்த்தோங்கன்னா பள்ளி மாணவர்கள் அறிவிலா சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். இதுவே சரியானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான்னு வருது. அப்போ இது தப்பு. மிடுகிறார்கள் தான் வரணும், மிடுகிறான்னு வருது.
பள்ளி மாணவர்கள் அறிவுலா சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார், அதுவும் ஒருமையில் இருக்குது. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான். கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது வந்து பார்த்தோம்னா மறைவிடை. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. ஒருமைப்பன்மை பாருங்க மாணவர்களே, ஒருமைப்பன்மை. இவை பழங்கள் அன்று, இது பழங்கள் அன்று, இவைகள் பழங்கள் அன்று, இது பழமன்று. ஏன்னா அன்றுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒருமைக்கு தான் வரணும், அல்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பன்மைக்கு வந்துடும். ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான், இத்தொடரில் கொடுக்கப்பட்ட கோய்பட்டதுக்கான பொருளை காண்றுக. கடிது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என்னென்னு வந்து பார்த்தோம்னா விரைவாக. இப்போ யாராச்சும் கடிந்து கூறுறாங்க, ஒரு செல்லை கடிந்து கூறுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏன் அதை பண்ணாமல், அதனுடைய ஏன் அதை செய்யாமல், அதாவது விரைந்து முடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பொறுத்துக. யானர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா புது வருவாய் என்பது பொருள். இது எதில் இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா நற்றிணை அப்படிங்கிற பாடலில் வந்து பார்த்தோம்னா யானர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி அப்படிங்கிற சொல்லும் பொருளில் இடம்பெற்றிருக்கும். வாரி அப்படின்னா வருவாய். இது வந்து பார்த்தோம்னா புது புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு கேள்வி. இந்த யானர் புது வருவாய்ங்கிறது வந்து பழைய புத்தகத்தில் இடம்பெற்ற கேள்வி தமிழில். ஓதை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஓசை. முட்டாதுன்னா தட்டுப்பாடு என்று. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 85. ஆசிரியர் நாளை தேர்வு நடத்துவார். இதோட சரியான பதில் என்ன பார்த்தீங்கன்னா என்ன, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார்னு வருமா, இல்லை நடத்துவார்னு வருமா, இல்லை நடத்துகிறார்னு வருமா, இல்லை நடத்துகின்றனர் அப்படிங்கிற மாதிரி வருமா? ஒரே நிமிஷம் மாணவர்களே. அப்போ ஆசிரியர் அப்படிங்கிறதுனா நடத்துவார், ரெஸ்பெக்ட். சோளம், விளக்கு, தேன், தட்டை இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்கள் என்று பாருங்க. சோள விளக்குன்னு வராது, சோள தேன் வராது, தேன் சோளம்னு வராது, சோளத்தட்டு, அதாவது சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். சரியான இணையை கண்டறிய. இப்போ மணி அடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மணி எடி அப்படின்னு பிரியும். மரக்கிளை இக்கு வரும், ஆளிலை சரியானதுக்கு தே ப்ளஸ் ஆரம் தேவாரம் அப்படின்னு வரும். அப்போ இதோட சரியான இணை எதுனா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 88. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்கிறோம்னு வந்து பார்த்தோம்னா வாசல் என்பது என்று வழங்கிறோம். அப்போ வாயில் என்பது வந்து பார்த்தோம்னா மருவு, வாசல் என்பதன் மருவு என்னன்னா வாயில். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருளாதி என ஆசிரியர் வினாவும் வினா. இப்போ மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா தெரியாது, தெரியாமல் தான் வந்து பார்த்தோம்னா ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க. அப்போ இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா விடைக்கேற்ற வினாவை தான் கேட்டிருக்காங்க. அறிவினா. ஏன்னா ஆசிரியர் கேட்குறாங்க, ஏன்னா ஆசிரியருக்கு ஆன்சர் தெரியும், மாணவர்களுக்கு தெரியாது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதை வந்து வினாவிட. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவோர் யார்? ஆப்ஷன் பி தான் அதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவோர் யார்? இதுதான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 91. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. வெற்றிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம புதுசாக உள்ள நியூ புக்கில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் பாடத்தில் உள்ள ஒரு கேள்வி எடுத்து வச்சுருக்காங்க. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது தான் இதோட சரியான பதில். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 92. என்ன கேட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா உதித்த அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தோம்னா மறைந்த அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். அப்போ இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஒரே நிமிஷம் மாணவர்களே. மறைந்த. பொருந்தாத பெயரை கண்டறிக. பாருங்க மாணவர்களே, பொருந்தாத பெயர்களுங்கிறது வந்து பார்த்தோம்னா எதுலேருந்து வேணாலும் இந்த கேள்வி கேட்கலாம். எந்த ஒரு நாளை கொடுத்துட்டு பொருந்தாதுன்னு கூட கேட்கலாம். இப்போ வந்து பொருந்தாத பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஔவையார், காவற்பண்டு, நப்பசலையார், நீலாம்பியார். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தோம்னா புறநானூற்றில் நூற்றில் பாடல் எழுதியிருப்பாங்க. எழுதாத உரையால் நீலாம்பிகை. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் சி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மார்பு, அமிழ்து, இயல்பு. இயல்பு, நெஞ்சு. இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா நெஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அபிஷியல் ஆன்சர் கீழே. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தவறான இணையை கண்டறிய. தார் அப்படின்னா மாலை சரியானது. தமர்னா உறவினர் வரணும், அப்போ பகைவர். அப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா இதோட பதில். முனிவுனா சினம், கவரினா சாமரை ரைட்டு. தமர்னா உறவினர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதோட பொருள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குறில் நடில் வேறுபாடு அறிந்து. குறில் நடில் சிலபஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. குறில் நடில் வேறுபாடில் அறிந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா உண்டு.
கனகம் அப்படின்னு வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, கனகம்னா இப்போ பொன், நிறைய தங்கம் இந்த மாதிரிலாம் உள்ளதை கனகம்னு சொல்லுவாங்க. கானகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா காடு. அப்போ இதோட சரியான பதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 97, அழகு இரு பொருள் தருக. அழகுனா வந்து பார்த்தோம்னா ஒன்று வனப்பு என்பது பொருள், இன்னொன்று அணி. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள்னு படிச்சிருப்போம் நம்ம அணிலக்கணம் படிக்கும்போது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, திங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சந்திரன், அதாவது நிலவு அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி சொல்லிடுவோம். இன்னொன்று மாதம், திங்கள் மாதம் அப்படிங்கிறது பொருளை குறிக்கும். ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 99, இருபொருள் சுட்டுக. பார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உலகம். உலகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏயில் மட்டும்தான் இருக்கா. அப்போ இதோட சரியான பதில் உலகம். ஏன்னா பார்க்குறது ஒன்று, இன்னொன்று உலகம். அடைப்புக்குள்ளே உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை. இதுவும் ஒரு சிலபஸில் இருக்குமானவர்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு அதை வந்து உள்ளே சேர்க்குறது. கல்விக்கு ஒருவருக்கு நன்மை தரும். கல்வியே ஒருவருக்கு நன்மை தரும். வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத்தருகிறது. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் சி தான். நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் இதோட சரியான பதில். அவ்வளோதான் மாணவர்களே. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் நடைபெற்ற வினாத்தாளில் உள்ள 100 வினாக்கள், அது மேலும் இல்லாமல் நியூ சிலபஸில் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றுங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சும்மா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரியே போட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா வரப்போகிற 2025 வந்து பார்த்தோம்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க குரூப் 4 எக்ஸாமு. அடுத்து வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் 2026 வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த எந்த ஆட்சி அமைக்குதோ அது இந்த மாதிரி டிலே பண்ணிடுவாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும். அதனால வந்து முடிஞ்ச அளவு 2025 நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்துக்கிட்டே இருங்க மாணவர்களே. மேலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோவாக போடுங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மேலும் வந்து பார்த்தோம்னா இந்த வினாத்தாள் வந்து பார்த்தோம்னா எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து ஹாய்ன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். அதில் வந்து பார்த்தோம்னா இது இடம்பெற்றிருக்கும் கண்டிப்பாக. ஓகே மாணவர்களே, எல்லோரும் நல்லா படிங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு அப்படிங்கிற திருக்குறளுக்கு இணங்க எல்லோரும் வெற்றி வகை சூட என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.